எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்னோட கேரளா சமையலறையில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி கேரளா நைஸ் பத்திரி. இதுவும் ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது ஒரு மலபார் ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கேரளா நைஸ் பத்திரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸு அரிசி மாவு வந்து நல்லா ஃப்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அரிசி மாவுக்கு வந்து 1.5 கிளாஸு தண்ணி. நீங்கள் வந்து எந்த கப்பு இல்லை எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் தண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ்னால் அதுக்கு 1.5 கிளாஸு தண்ணி. 1.5 கிளாஸ் தண்ணி வந்து கொதிக்க வைக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா சூடாக தான் இருக்குது. பத்திரிக்கு வந்து மாவு பிசையும் போது இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போது தான் பிசையணும். அப்போ தான் பத்திரி நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம பெரிய அந்த மாதிரி பிளேட்டில் போடலாம். இந்த மாவு மாவு வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம வந்து கை வச்சு பிசையறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்து இந்த மாதிரி சூட்லேயே பிசைவாங்க. ஆனால் நம்மளால் கஷ்டம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் மக் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை வச்சு நம்ம அப்படியே நல்லா பிசையலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கையெல்லாம் சூடாகாது. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். அந்த அளவுக்கு வரணும். இதை ஒட்டாமல் நல்லா போலாக பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி சூட்லேயே பிசைஞ்சாதான் பத்திரி நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் நேரம் இப்படி பிசைஞ்சாலே அந்த சூடெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சு பிசையலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கை வைக்கலாம். சூடெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். கையெல்லாம் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் பத்திரி நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலாக எடுத்துக்கலாம். பத்திரி வந்து நல்லா நைஸாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலை தான் எடுக்கணும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுவும் நம்ம நல்லா வறுத்த அரிசி மாவு தான். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம வேணால் இப்படியே இதை எடுத்து ஒன்றா எடுத்து சப்பாத்திக்கு ரோல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு இல்லை நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வர்றதுக்கு முதல்ல நம்ம வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நம்ம இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிது பாருங்கள். இன்னும் நல்லா நைஸாக இருக்கணும். நம்ம அந்த பத்திரி ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் மீதி வந்து நம்ம அந்த சப்பாத்தி ரோல் வச்சு ரோல் பண்ணலாம். இந்த பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது ஈஸியாக இருக்கும். நல்ல ஷேப்பாக வர கிடைக்கும். இப்போ எல்லாமே நம்ம
சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் நல்லா நைஸாக பரத்தி எடுக்கணும். நல்லா பரத்தி எடுக்கலாம். பத்திரி வந்து நல்லா நைஸாக தான் இருக்கும். இப்படி பரத்தி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம மூடியில்னா இந்த மாதிரி பவுல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே ஒரே சைஸில் வர்றதுக்கு தான். நீங்கள் பாருங்கள், இப்போ பேப்பர் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிடலாம். இப்போ இதெல்லாமே இந்த மாதிரி பரத்தி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாமே பரத்தி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ நம்ம வந்து இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தோசை பேன் வச்சு சூடாகும் போது ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. பத்திரி வேக வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம வந்து இந்த மாவு வந்து அரிசி மாவு வந்து சுடு தண்ணியில் வேக வச்சது, அதனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த லைட்டாக சின்ன சின்னதாக உப்பி வரும்போது நம்ம வந்து திருப்பி போடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா ஃபுல்லாக உப்பி வந்துடுச்சு. போல் போலாக வந்துட்டு இவ்வளோதான் வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. பத்திரி வந்து நல்லா வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கணும். அவ்வளோதான், நம்ம பத்திரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பத்திரி சுடும்போது இந்த மாவெல்லாம் நல்லா டஸ்ட் பண்ணி தான் சுடணும். இல்லைன்னா அதெல்லாம் கருப்பு கருப்பாயிடும். பத்திரி மேலே வந்து கருப்பு கலர் வரும். இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த பத்திரியை வேக வைக்கலாம். பத்திரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பத்திரி எல்லாம் நல்லா பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பத்திரி கூட நம்ம வந்து குருமா, வெஜிடபிள் குருமா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து பொட்டேட்டோ கறி, பொட்டேட்டோ ஸ்டூ இதெல்லாமே சாப்பிடலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம வந்து நல்லா சூடாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு கேஸ்ட்ரோலில் போட்டு வைக்கலாம். இந்த கேஸ்ட்ரோலில் போட்டு வைக்கும்போது ஆவி உள்ளே வீழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பத்திரி வைங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்படி செய்யும்போது இந்த ஆவி வந்து இந்த சைடில் தான் வீழும், பத்திரிக்கு மேலே வீழாது.